டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, தென் அதை எப்படி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு சப்ஜெக்டில் உள்ள ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை 2 ஆப்ஸ் தேவை. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் தேவை. ஓகே, நம்ம ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வியூ ஆகும், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்போட யூஸு. ஓகே, அந்த ஒரு ஆப் வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டாக தேவைப்படுறது, நம்ம எந்த கிளாஸ்க்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட். ஓகே, அந்த கிளாஸ் அந்த சப்ஜெக்டோட பிடிஎஃப் நம்மக்கிட்ட டவுன்லோட் ஆகி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு 12th இங்கிலீஷ். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃபை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த கிளாஸ்க்கு நம்ம எடுக்கிறோமோ ஸோ அந்த கிளாஸோட பிடிஎஃபை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த 2 இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒரு வீடியோ நம்மளே ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் அண்ட் பிடிஎஃப்பை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நான் என்னோடய பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்களோட பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் ஃபோனை எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனை பொறுத்த வரையில் நம்ம மொபைல் ஃபோனை 90 டிகிரியில் வைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ 90 டிகிரியில் வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 180 டிகிரியில் தான் நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கணும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா 90 டிகிரினா எப்படி வரும் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஓகே, 1 அப்படிங்கிற நம்பர் மாதிரி வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும், டேஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, 180 டிகிரியில் நம்ம மொபைல் ஃபோனை வச்சுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா வியூ ஆகும்போது அந்த வியூவிங் வந்து என்னவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட மொபைல், ஸோ யார் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் அவங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் எடுக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வியூ ஆகும். ஓகே, ஸோ அவங்களும் இதே மாதிரி இந்த 180 டிகிரியில் வச்சு பார்த்தாங்கன்னா கிளியராக தெளிவாக தெரியும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் 180 டிகிரியில் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ 90 டிகிரியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் தான் தெரியும். ஓகேவா, ஸோ அது வந்து என்னவாகும், ஃபுல் வியூ இருக்காது, ஃபோனோட ஃபுல் வியூவாக இருக்காது, நமக்கு கிளியராகவும் தெரியாது. ஓகே, ஸோ வீடியோ எடுக்கும்போது ஸோ அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், 180 டிகிரியில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேபபிளாக மொபைலை வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை. என்ன அப்படின்னா ஹெட்ஃபோன். ஏன்னா நம்மளுடைய வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கணும் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவில் கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியராக கேட்கும். ஓகே, ஸோ நார்மலாக ஹெட்ஃபோன் இல்லாமல் நீங்கள் பேசினாலும் கேட்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஏரோட அந்த டிராஃபிக் வந்து ஆக்சுவலாக வந்து வீடியோவில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோவோட அந்த வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒரு வேளை நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டூல் பார் வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ரீசன்ட் ஆக்டிவிட்டின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ரீசன்ட் ஆக்டிவிட்டி பட்டன் இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த கார்னரில் உள்ள பட்டன். ஓகேவா, சென்டர் பட்டனுக்கு அடுத்த பட்டனை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ரீசன்ட் ஆக்டிவிட்டி பட்டன். ஸோ அந்த ரீசன்ட் ஆக்டிவிட்டி பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உங்களுடைய அந்த பிடிஎஃப் வந்து வியூ ஆகும். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃப்பை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெக்கார்டரோடைய அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே, நம்ம இப்போது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஓப்பன் பண்ணணும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் பட்டனை ஆக்சுவலாக கிளிக் பண்ணணும்.
ப்ளூ கலர் பட்டன் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப்க்கு மேலே இந்த மாதிரி நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஆகும். இந்த ஃப்ளோட்டிங் டூல் பாரில் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, ரெக்கார்டுங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னவாக ஆரம்பிச்சிடும், ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வியூ தான் உங்களுக்கு தெரியும். பர்ஸ் பட்டன் தெரியும், ஸ்டாப் பட்டன், பென்சில், ஃபேஸ் கேம், ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறம் ஹவு மெனி மினிட்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ எப்படி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே வீடியோ வந்து என்னவாக ஆரம்பிச்சிடும், ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறோம் வியூ பண்ணி காட்டுறோமோ, நம்ம என்னெல்லாம் வாய்ஸில் பேசுகிறோமோ, ஸோ எல்லாமே என்னவாகும், ரெக்கார்ட் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரெக்கார்ட் பண்ணதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமரை நம்ம கிளிக் பண்ணால் போதும். ஸோ டைமரை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த போஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நான் மறுபடியும் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் எனது ப்ளே பட்டனாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து வீடியோ இன்பிட்வீனில் நான் ஏதாவது ரைட் பண்ணணும் அப்படின்னா பென்சில் டூலை கிளிக் பண்ணணும். ஓகேவா? பென்சில் டூல் கிளிக் பண்ணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஹைலைட் பண்ணி ஏதாவது பாயிண்ட்ஸாக காட்டணும் அப்படின்னா பென்சில் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படி வியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேமரா அப்படிங்கிற பட்டன் இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ இந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா ஃபோட்டோ வந்து நம்மளுடைய இந்த கேமரா வியூ வந்து என்னவாகும், டிஸ்பிளே ஆகும். வீடியோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கேமராவை நீங்கள் ஆன் பண்ணால் போதும். ஓகே, கேமராவை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா வியூ ஆகும். ஓகே, ஸோ அந்த கேமராவோட பொசிஷன் வந்து நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம், டாப்பில் வச்சுக்கலாம், சென்டரில் வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ கண்டென்ட் தெரியணும் அப்படிங்கிறதுனால கார்னரில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் கார்னரில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மினிட்ஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்னவாயிரும் அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அதே நேரத்தில் இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவாகும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ இந்த க்ரியேட் பண்ண வீடியோவை வாட்ஸ்அப்பில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க.